இலங்கையின் போர்க்கால வரலாற்றை மீண்டும் உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது செம்மணி மனித புதைகுழி. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 40வது நாளில் மேலும் 4 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா 3 கட்டங்களாக மொத்தமாக 94 நாட்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில 471 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பார்த்தோம்னு சொன்னா 455 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மனித புதைகுழி ஏன் முக்கியமானது? செம்மணியின் வரலாறு என்ன? ஏன் சர்வதேச நாடுகள் இதை தற்பொழுது கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்? இந்த வீடியோவில் இந்த விடயங்கள் தொடர்பாக முழுமையாக பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. செம்மணி யாழ்ப்பாண நகரத்திற்கு மிக அருகில் இருக்கிற ஒரு பகுதியாகும். இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி காலத்திலும் அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் பார்த்தோம்னு சொன்னா ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 1998ஆம் ஆண்டில் செம்மணியில் மனித எச்சங்கள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டு ரகசியமாக இந்த பகுதியில புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. 1998ஆம் ஆண்டு அந்த காலத்தில் கைது செய்யப்பட்ட சில இராணுவ வீரர்களின் வாக்குமூலங்களும் செம்மணியை சர்வதேச கவனத்திற்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லியே சொல்லலாம். பல ஆண்டுகள் இந்த விவகாரம் பெரிதாக விசாரிக்கப்படாமல் இருந்தாலும் சமீபத்திய அகழ்வு பணிகள் மீண்டும் பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக யாழ்ப்பாண நீதிமன்றமானது 56 நாட்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றன. ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நிலவரத்தின்படி பார்த்தோம்னு சொன்னா மொத்தமாக அகழ்வு நாட்கள் 94 நாட்கள் நடைபெற்றிருக்கின்றன. அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் 471, முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டவை 455. 3ஆம் கட்டத்தின் 40வது நாளில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் 4 ஆகும். இதற்கு முன்னர் 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் இந்த பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பார்த்தோம்னு சொன்னா எலும்புக்கூடு எண் 429 என அழைக்கப்படுகின்ற ஒரு மனித எச்சமானது அமர்ந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தாடை எலும்பானது உடைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 8 பேர் கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய குழு ஒன்று செம்மணி அகழ்வு தளத்தினை நேர்ல பார்வையிட்டிருக்கிறாங்க. தடயவியல் தொல்பொருள் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் அகழ்வு பணிகளின் முன்னேற்றம் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கமும் சர்வதேச விசாரணையை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைத்த முக்கியமான கோரிக்கைகள் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சர்வதேச கண்காணிப்புடன் விசாரணையை நடத்த வேண்டும் சொல்லியும், பல தசாப்தங்களாக உள்நாட்டு நீதிமுறை தோல்வி அடைந்துள்ளதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, காணாமல் போனோருக்கான உண்மை மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் அந்த போராட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம்னு சொன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவருடைய முக்கிய கோரிக்கைகளாக முன்வைத்து இருக்கிறார்கள். தமிழ் குடும்பங்களும் மனித உரிமை அமைப்புகளும் இலங்கையின் உள்நாட்டு விசாரணை அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த பல தசாப்தங்களாக காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்களின் குடும்பங்கள் இன்னும் பதில்களை எதிர்பார்த்த வண்ணமே இருக்கிறார்கள். செம்மணி மனித புதைகுழியானது இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. 1990களில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போர், காணாமல் ஆக்கப்பட்டோர், கைது நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பல மனித உரிமை அமைப்புகள் இந்த புதைகுழியானது போர்க்குற்றங்கள் தொடர்பான முக்கிய ஆதாரங்களை வழங்கக்கூடும் என்று சொல்லி நம்புகிறார்கள். இது வெறும் தொல்பொருள் அகழ்வு அல்ல, இது பல குடும்பங்கள் பல ஆண்டுகளாக தேடி வரும் உண்மை மற்றும் நீதிக்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாகும். செம்மணியிலிருந்து தொடர்ந்து வெளிவரும் ஒவ்வொரு மனித எலும்புக்கூடும் ஒரு குடும்பத்தின் தீராத கேள்விகளை மீண்டும் எழுப்புகின்றது. அந்த பகுதியிலிருந்து மீட்கப்படுகின்ற ஒவ்வொரு மனித எலும்புக்கூடுகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்குமான நீதி கிடைக்க வேண்டும். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.